ஹலோ ஹால் வெல்கம் டு அமுலா ஃபேஷன். இப்போ இந்த பாம்பாம் டிசைன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸ்லீவை வந்து சென்டரில் கட் பண்ணிக்கோங்க. பாம்பாம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 5 பாம்பாம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் மீடியம் சைஸில். ஸோ saree வந்து அந்த எல்லோ கலரில் இருக்கும். ஸோ லெமன் எல்லோ கலரில் இருந்தது. ஸோ அதனால் அந்த கலரில் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணி அந்த பார்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்மால் பார்டர் இருக்கனால நான் வச்சுக்கிட்டேன். நீங்கள் இதுவே பெரிய பார்டர் இருந்தாலும் நீங்கள் அந்த பார்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா லுக் நல்லாயிருக்கும். ஸோ எக்ஸஸாக இருக்கிறத நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிட்டு இன்னும் ஆஃப் ஸ்லீவ் இருக்கு இல்லைங்களா, அது மேலே வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பார்த்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஸ்டிச்சிங் தையல் மேலேயே இன்னொரு இந்த ஸ்டிச்சஸ் வரணும். ஸோ அது மாதிரி பார்த்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்லீவ் கட் பண்ணும்போது இந்த 1/2 இன்ச் நான் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருப்பேன். ஸோ வந்து நான் இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் வேலை முடிஞ்சது. அடுத்து வந்து லைனிங் இதில் அட்டாச் பண்ணணும். நான் லைனிங்கில் வந்து பைப்பிங் வந்து ஆல்ரெடி அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஸ்லீவில் சென்டரும் வச்சோம், இதோட சென்டர் இதுவும் கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் பைப்பிங் ஸ்டிச் பண்ணியிருக்கனால சிங்கிள் ஃபுட்லேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இது ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு டர்ன் பண்ணுங்கள். மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் ஓப்பன் பண்ணி போட்டுட்டு நம்ம வந்து அதுக்கு மேலே இன்னொரு தையல் போடணும். ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு லைனிங் மேலே ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம இப்போ ஒரு 1/4 இன்ச்சில் ஜாயின் பண்ணிப்போம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஸ்டிச்சிங் பாருங்கள். நான் வந்து என்னோடய ஸ்டிச்சிங் லைன் பாருங்கள், பைப்பிங் ஒட்டி இல்லை, தள்ளி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சுருக்கம் வரதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதை மறுபடியுமே வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடு டர்ன் பண்ணிவிட்டு இப்போ மேலே டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நான் பைப்பிங் ஒட்டி ஸ்டிச் பண்ணல, அந்த ஃபுட்டோட டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஸோ இந்தமாரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த துணி தூக்காமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் வந்துட்டு ஜாயின் பண்ணி ஃபுல்லாக வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். யூஸ்வலாக நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி எக்ஸஸ் உள்ளதெல்லாம் கட் பண்ணிட்டிங்கன்னா ஃபைனல் லுக் இது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், உங்களால் பார்க்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது டைலராக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.